அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பின் 3வது மாநில மாநாடு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகரில் கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி அல்லாஹுவின் அருளாலும் அனைவரின் ஒத்துழைப்பாலும் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான மக்கள் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பித்தது மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. நம் சமூகத்தைச் சேர்ந்த பல்வேறு சிறிய கட்சிகள், சங்கங்கள், அமைப்புகளின் தலைவர்கள், திமுக கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகள், மேலும் சாத்தூர் விருதுநகர் சுற்று வட்டார அரசியல் மற்றும் சமூக முன்னேற்ற தலைவர்கள் மேடையில் கலந்து கொண்டு தங்கள் சொந்த கருத்துக்களை பகிர்ந்து தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பிற்கு கிடைத்த மிக முக்கியமான அங்கீகாரமாகும், அறிமுகமாகும். மேலும் நிகழ்ச்சி முழுவதும் 200க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து கலந்து கொண்டு இருந்தது பாராட்டத்தக்க ஒன்றாகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மாநாட்டில் நம் உறுப்பினர்களுக்கு சில குறைகள் அல்லது சிரமங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அவற்றை அல்லாஹ்வுக்காக மன்னித்து மறந்து இனிவரும் நிகழ்ச்சிகளை இன்னும் எவ்வாறு சிறப்பாக நடத்தலாம் என்பதை ஒன்றிணைந்து நாம் சிந்திப்போம். சில முக்கிய தலைவர்கள் தங்களுக்கான நேரத்தில் வந்து உடனடியாக செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் நிகழ்ச்சி நிரலில் மாற்றங்கள் செய்ய வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டது. இதனால் சிலருக்கு உரிய மரியாதை அல்லது முழுநேர வாய்ப்பு வழங்கப்படாமல் போயிருந்தால் அதை புரிந்து கொண்டு மன்னித்து விடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பலர் சிறப்புரையாற்ற திட்டமிட்டு இருந்த நிலையில் நேர கட்டுப்பாட்டினால் அவை சிற்றுரைகளாக மாற்றப்பட்டன என்பதனையும் உங்கள் புரிதலுக்காக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாநாடு தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பிற்கு ஒரு மிகப்பெரிய அறிமுகத்தையும் எதிர்கால வளர்ச்சிக்கான வலுவான அடித்தளத்தையும் அமைத்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிவரும் காலங்களில் உங்கள் தொடர்ந்த ஒத்துழைப்பும் ஆதரவும் வழங்கி தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். வருகின்ற சட்டசபை தேர்தலை முன்னிட்டு கூட்டமைப்பை எவ்வாறு மேலும் வலுப்படுத்தலாம், சமூகத்தின் நலன்களை பாதுகாக்கும் நியாயமான மற்றும் நம்பகமான அரசியல் நிலைப்பாட்டை எவ்வாறு உருவாக்கலாம், நம் சமூக மக்கள் ஒற்றுமையாக செயல்பட என்ன நடைமுறைகளை மேற்கொள்ளலாம் என்ற உங்கள் மதிப்புமிக்க ஆலோசனைகளை மற்றும் கருத்துக்களை இக்குழுமத்தில் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அல்லாஹு நம்முடைய முயற்சிகளை ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையுடனும் வளர்ச்சியுடனும் முன்னேற உதவுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்றும் உங்கள் அன்பு சகோதரன் பெரம்பலூர் ஜைனுதீன்.